வடகாடு முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் மெசேஜ் சேனல். மா, பலா, வாழை முக்கணிகளும் விளையிற அழகான ஊர் தான் வடகாடு. கஜா புயல்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட ஊரும் இந்த ஊர் தான். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே 2000 குடும்பங்களும் 10,000க்கு மேற்பட்ட மனிதர்களும் இங்கே வசிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து 5 கோடி ரூபா மதிப்பில் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. அப்படி என்ன இந்த கோயிலில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? முழுக்க கற்களாலேயே கட்டப்பட்ட கோயில் தான் இந்த வடகாடு முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோயிலுக்குன்னு சில வரலாறு இருக்கு. 1887லேயே இந்த கோயில் உருவாயிருச்சு. 131 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவில். இந்த கோவில் 2003வது வருஷம் குடமுழக்கு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2018வது வருஷம்தான் இந்த கோயிலை கல் மண்டபமாக புதுப்பிச்சு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்று வட்டாரத்திலேயே இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில். இந்த கோயிலோட திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கலந்துக்குருவாங்க. இந்த கோயிலோட திருவிழா ரொம்பவே இந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆனது. இப்படி ஊர் பொதுமக்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து 5 கோடி ரூபா மதிப்பில் உள்ள இந்த கோயிலை உருவாக்குனது 1000 ஆண்டுகளில் இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் கோபுரத்தில் மிகப்பெரிய 2 கதவு இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா, முதல்ல வந்த உடனேமே இந்த கொடிமரம் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. அதை சுற்றி கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி வந்தோம்னா, இதில் 2 பக்கங்கள்லையும் 2 மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்த உடனேமே வலதுபுறம் முருகன் சிலையும் இடதுபுறம் ஒரு விநாயகர் சிலையும் ரொம்பவே அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா, ஒவ்வொரு தூண்லேயுமே சிலைகள் செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்த மாதிரி சிலைகள் சின்ன சின்னமாக செதுக்கி வச்சுருக்காங்க.
இதோட மேற்கூரையில் ஒரு செயின் வடிவத்தில் கற்களையே அப்படியே செயின் மாதிரி 2 செயின் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி கருப்பர் கோயில் ஒன்று இருக்குது. சைடில் ஒரு விழா அரங்கம் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி.